மத்தியில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியில் தமிழை விட சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்கிய போது எங்கு சென்றீர்கள்? கடந்த ஆண்டு சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை 11 கோடி செலவிட்டதே அது எதற்காக என்று கூற முடியுமா என அடுக்கடுக்கான கேள்விகளை தமிழக முதல்வரை நோக்கி முன்வைத்திருக்கிறார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. கோழி பாசம் தமிழுக்கு, பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு என மத்திய அரசு சமஸ்கிருதத்துக்கு அதிக பணம் செலவிடுவது குறித்து முதல்வர் விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. நடப்பது என்ன? விரிவாக பார்ப்போம். 2014 முதல் 2025 வரை கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளில் சமஸ்கிருதத்தை மேம்படுத்த மத்திய அரசு ரூபாய் 2532.59 கோடியை செலவிட்டு உள்ளது. இது மற்ற 5 பாரம்பரிய இந்திய மொழிகளான தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஒடியா ஆகியவற்றிற்கான மொத்த செலவான ரூபாய் 147.56 கோடியை விட 17 மடங்கு அதிகம் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. சமஸ்கிருதத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக ரூபாய் 230.24 கோடியும், தமிழ் உள்ளிட்ட மற்ற 5 மொழிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 13.41 கோடியும் செலவு செய்துள்ளது மத்திய அரசு. தமிழுக்கு மொத்தம் ரூபாய் 113.48 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இது சமஸ்கிருதம் பெற்ற தொகையை விட 22 மடங்கு குறைவு. தமிழை விட தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஒரியா மொழிகளுக்கு மிக குறைவான நிதியை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 9 கோடி பேர் பேசும் தமிழ் மொழிக்கு குறைவான நிதியை ஒதுக்கிவிட்டு ஆயிரக்கணக்கானோர் மட்டுமே பேசும் சமஸ்கிருதத்துக்கு அதிகமான தொகை ஒதுக்கியிருப்பது கடும் கண்டனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த விவகாரம் குறித்து தன் சமூக வலைதள பக்கத்தில் சமஸ்கிருதம் கோடிக்கணக்கில் பணம் பெறுகிறது, தமிழ் மற்றும் பிற தென்னிந்திய மொழிகளுக்கு முதலை கண்ணீர் மட்டுமே கிடைக்கிறது, கோழி பாசம் தமிழுக்கு, பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு என பதிவிட்டு தன் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். முதல்வரின் இந்த விமர்சனத்திற்கு தன் எக்ஸ்தலத்தில் பதிலளித்துள்ள அண்ணாமலை, நீங்கள் மத்திய அரசில் அமைச்சர் பதவி வாங்கி கொண்டு உலகம் போற்றும் ஊழல்களை செய்து கொண்டிருந்த 2006 முதல் 2014 என 8 ஆண்டுகளில் நீங்கள் அங்கம் வகித்த மத்திய அரசு சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய நிதி ரூபாய் 675.36 கோடி, தமிழுக்கு வெறும் 75 கோடி மட்டுமே. அப்போது எங்கு சென்றது இந்த வாடகை வாய்கள்? கடந்த ஆண்டு தமிழக பள்ளிக்கல்வித்துறை சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ரூபாய் 11.68 கோடி ரூபாய் செலவிட்டதே அது எதற்காக என்று கூற முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணாமலையின் இந்த விமர்சனம் குறித்து திமுக செய்தி தொடர்பாளர்களை தொடர்பு கொள்ள விரைவில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என பதிலளித்தனர். விளக்கம் தரும் பட்சத்தில் அதனையும் தெரிவிக்கிறோம்.